மிகப்பெரிய ஒரு வருமானங்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்குது. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் மிகவும் முழுமை அடைவதற்குண்டான ஒரு நேரம். 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் ஜூலை மாதம் வக்ரம் அடையிறதுல இருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உங்கள் வீட்டு வாசல்ல வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். குடும்பம் ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்துல ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போகுது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பவர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் வரக்கூடிய 6 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம குருவினுடைய நிவர்த்தி அப்படின்றது மிகப்பெரிய அளவுக்கு இந்த ஜூன் மாசத்துல இருந்து இந்த மிதுன ராசி அன்பர்கள் செயல்பட போறாங்க. ஏன்னா எந்தவித காரணமும் இல்லாமல் அதிகப்படியான ஒரு வேலை இழப்புகளை சந்தித்தவர்கள் நம்ம மிதுன ராசி என்பர்கள். அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நம்ம வேலை செய்யல, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயர் அதிகாரிகளுக்கும் நம்மளுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்கிய தகராறு, இந்த மாதிரியாகலாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கும். ஆனால் எந்த வித காரணமும் இருக்காது. உயர் அதிகாரிகள் இவர்களுக்கு ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இவர்களும் இவர்களினுடைய வேலையில் மிகவும் ஒரு பொறுப்பெடுத்து கடமையை மிகவும் முக்கியமாக முடிக்கக்கூடிய ஒரு நபர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். அப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடந்த 1.5 வருடங்களாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வேலை இழப்புகள் இருந்திருக்கும். அதே மாதிரி குடும்பம் ரீதியான சில மிகப்பெரிய வழக்குகள், அதாவது குடும்பத்துல இருந்து இந்த மாதிரியான வழக்கை நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனா என்னுடைய லைஃப்ல இந்த மாதிரியாகலாம் அவமானங்களை சந்திச்சிட்டேன், அந்த மாதிரியாக அந்த ஜென்ம குரு அவமானங்கள், தேவையில்லாத அசிங்கங்கள், கடன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்ல ஊரை விட்டு வெளியில போறது, அதாவது இது நாள் வரைக்கும் அந்த ஊர்ல மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தோட வாழ்ந்திருந்த மிதுன ராசி என்பர்கள் இப்போ அந்த இடத்துல இருந்து காலியாகி வேற இடத்திற்கு தலைமறைவாக போகக்கூடிய ஒரு அமைப்பு கூட இந்த ஜென்ம குரு இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுத்துட்டார். இதுல மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்ட நட்சத்திர அன்பர்கள்னு பாத்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் தான். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களும் மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களும் இந்த வாழ்நாள்ல இது நாள் வரைக்கும், அதாவது 2025 ஜனவரியிலிருந்து இவர்கள் படாத கஷ்டமே கிடையாது. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள். மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு தைரியமான ஒரு மனப்பான்மை இருக்கும். இந்த தைரியமான மனப்பான்மையில ஒரு சில குழப்பமான ஒரு முடிவுகளும் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பக்கபலமாக அவர்களுக்கு, அதாவது இவர்களை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாது. இவர்களுக்கு கூட இருக்கிறவங்க எதிரியா நண்பனா இல்லை நம்மளை சார்ந்தவர்களா அப்படின்னு கணிக்கிறதுக்கே இவங்களால முடியல. அந்த அளவிற்கு குழம்பி போய் இருக்கிறாங்க. யாரையும் நம்பி ஒரு விஷயம் சொல்ல முடியல. அது அப்படியே காட்டுத்தீயா பரவுற அளவுக்கு சில பிரச்சனைகள்லாம் வருது. இந்த மாதிரியாக அந்த குழப்ப நிலையிலிருந்து விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, அதாவது குடும்பஸ்தானத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய ஒரு வருமானங்கள் அப்படின்றது காத்துட்டு இருக்குது. நிறைய பேருக்கு மிதுன ராசி என்பர்கள் யாரெல்லாம்
அதாவது சர்வீஸ் சம்பந்தப்பட்ட சில தொழில்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. ஒரு கமிஷன் தொழிலோ, ஒரு கன்சல்டன்சி ஒரு தொழிலோ, ஒரு ட்ரெய்னரா இருக்கலாம். அதாவது ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல மிகப்பெரிய ஒரு ட்ரெய்னரா இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் மிகவும் ஒரு ஸ்கிராட்ச் லெவல்ல இவர்களினுடைய தொழில் அப்படின்றது கடந்த காலத்துல இருந்திருக்கும். எங்க போனாலும் எனக்கு கிளையன்ட்ஸ் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கும். இப்போ அதற்குண்டான ஒரு மாற்றங்கள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் மிகவும் முழுமை அடைவதற்குண்டான ஒரு நேரம். சில பேர் பாத்தீங்கன்னா இவர்கள் ப்ராடக்ட், அதாவது மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்ட சில ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய லெவலுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்றது இந்த காலகட்டம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் பெறக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த சனி பகவான் ஜூலை மாதம் வக்ரம் அடையறதுல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் உங்கள் வீட்டு வாசல்ல வர்றதுக்கு உண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் கூட எனக்கு வரல அப்படின்னு சொல்றக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் வாய்ப்புகளை நோக்கி நீங்க பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்தந்த இடத்துல இருந்து ஆர்டர்ஸ் வருது, இந்தந்த கண்ட்ரீஸ்ல இருந்து ஆர்டர்ஸ் வருது, இது எல்லாத்தையுமே நான் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு குழப்பம் இந்த இடத்துலயும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா மிதுன ராசி என்பவர்கள் ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும்னு நினைச்சு ஒவ்வொரு இடத்துலயும் குழப்பத்திலேயே இருப்பாங்க. அதனால அந்த குழப்பம் இல்லாமல் தெளிவான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரம் தான் இந்த சனி வக்ர நிலை அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பவர்கள் சொத்து சம்பந்தப்பட்ட சில வழக்குகளை நிவர்த்தி செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரம். அண்ணன் தம்பியே ரொம்ப ஒத்துமையா இருந்திருப்பாங்க. அண்ணன் தம்பி, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள், இவங்க எல்லாருமே ரொம்ப ஒத்துமையா இருந்திருப்பாங்க. கடந்த ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வழக்குகள் இவர்களுக்குள்ள வந்திருக்கும். என்ன காரணம்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அந்த 3ஆம் இடத்துல இருந்த அந்த கேது பகவான் அந்த உடன்பிறப்புகளை எதிரியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்திருக்கு. அதனால இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அந்த உடன்பிறப்புகள் மீதான சில வெறுப்புகள் அப்படின்றது நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்க போது. அந்த சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் விடுதலை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போது. இந்த நேரம் இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அடைய போறாங்க. கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனா அந்த 1 வருஷத்துக்குள்ள கிட்டத்தட்ட நாங்க பாத்தீங்கன்னா 365 நாளும் சண்டை போட்டிருப்போம். ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்த ஒரு அமைப்பு இல்லை. இது எல்லாமே இவர்களுக்கு உண்டான ஒரு பிரச்சனைகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. 3வது நபர்களின் தலையீட்டுனால இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த கணவன் மனைவி பிரச்சனை அப்படின்றது அதிகப்படியாக இருந்திருக்கும். அந்த 3வது நபர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒவ்வொருத்தர் மாதிரியாக மாற்றி மாற்றி பேசி இவர்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு அந்யோன்யத்தை பிரிப்பதற்குண்டான எல்லா வேலையுமே பண்ணியிருப்பாங்க. அதுல இருந்தெல்லாம் இவர்கள் சுதாரிச்சு இது நாள் வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு தெரியாம இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்லயே சொன்னேன் பாத்தீங்களா. அதுல இருந்தெல்லாம் இவர்கள் சுதாரிச்சு அந்த கணவன் மனைவி ஒற்றுமை அப்படின்றது மேலோங்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு களத்திர ஸ்தானாதிபதியே அந்த குரு பகவான் அவர் ராசி மீது அமர்ந்து இவர்களுக்குள்ள ஈகோ பிரச்சனையை நிறைய தூண்டி விட்டுருப்பாரு. இப்போ குடும்பஸ்தானத்திற்கு போறதுனால இப்பதான் அந்த வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த இடத்துல நம்ம ராகு கேதுவினுடைய பெயர்ச்சி பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த குடும்பம் ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதே நேரத்துல ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். வீட்டுல சொகுசா இருக்கிறதுக்கு உண்டான சில செலவுகளை விரய செலவுகளாக கேது பகவான் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பை கரைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த இடத்துல மாத்திரம் இந்த மிதுன ராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக செயல்படணும். அதே மாதிரி வெளிநாட்டு பயணங்களை நிறைய வச்சுக்கோங்க. வெளியிட மாற்றம் அப்படின்றத நிறைய வச்சுக்கோங்க. மிதுன ராசி என்பவர்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அளவுக்கு கடந்த காலத்துல இருந்த சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து உங்களுடைய புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பெண்கள் பாத்தீங்கன்னா சுய சம்பாத்தியம் அப்படின்ற ஒரு முயற்சியை கையில எடுக்கக்கூடிய ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா நான் இந்த வருடம் இந்த மாதத்துல தொழில் அமைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே உங்களுடைய ஜாதகத்துல நீங்க பாத்துக்கிறது நல்லது. அது அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் பார்த்த பலன்கள்
பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய திசாபுத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்த உடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான். நன்றி, வணக்கம்.